இந்த வீடியோவில் ஒரு டிஐஒய் ஹிடன் மெசேஜ் கார்டு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு மேக்ஸிமம் ஃபாண்ட் அண்ட் பேஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் ஃபுல்லாகவே கலர் பேப்பர் அண்ட் கார்ட்லேயே பண்ணியிருக்கேன். இந்த கார்டு கஸ்டமைசேஷன் பண்ணது. ஸோ இந்த புக்கெல்லாம் எடுக்கிறப்போ எனக்கு ஒரே நாஸ்டாலஜியாவாக இருந்ததுங்க. இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் புக் ஆல்ரெடி ஒன்று ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஆசையாக செகண்ட் ஒன்று வாங்கினேன். பட் ஒரு 5 to 6 பேஜஸ் கூட நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலங்க. ஆஃப்டர் மேரேஜே நான் கம்மியாக தான் ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணேன். ஆஃப்டர் டெலிவரி சுத்தமாக பண்ணுறதை விட்டுட்டேன். வீட்டு வேலை இருக்குது, பையனை பார்க்கணுன்னு என்னோடய லேசினஸ்க்கு நானே ஒரு லாக் போட்டு வச்சுட்டேங்க. அதை பார்த்தா தான் என் மேலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா இந்த கார்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது, அதுக்கே எனக்கு லிட்ரலாக 2 hours ஆச்சு. 5 years பேக்குள்ளே என்ன நான் யோசித்து பார்த்தேன்னா அந்த க்ரியேட்டிவிட்டிலாம் எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. 5 yearsக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் எல்லாம் யூடியூப்பில் நான் ஸ்க்ரோல் பண்ணேன்னா எனக்கே என் மேலே கோவம் வருதுங்க. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த நாலேஜெலாம் இப்போ எங்கே போச்சுன்ற மாதிரி தான் எனக்குள்ளே கொஷின்ஸ் வருது. இப்போ இருக்க ஒரு மெச்சூரிட்டி 5 years பேக் இருந்தால் என்னோடய க்ரியேட்டிவிட்டிக்கும் என்னோடய நாலேஜ்க்கும் நான் இப்போ எங்கேயோ இருந்திருப்பேன்ன்ற மாதிரி தாங்க ஃபீல் ஆகுது. சொல்லப்போனால் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ட்ராயிங் சூப்பராக வருங்க. நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். பட் ட்ராயிங் காம்படிஷன் வந்துட்டால் அதில் கண்டிப்பாக ப்ரைஸ் லிஸ்ட்டில் என்னோடய நேம் இல்லாத வருஷமே இருக்காது. எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு ஸ்கில்லை இப்போ யூஸ் பண்ணாமல் விட்டுட்டு இப்படி வெட்டியாக உட்காந்துருக்கேனேன்றதை யோசித்தாலே அவ்வளோ கோவம் வருது என் மேலே. எனக்கு என்னோடய பேஷனை ஒரு ப்ரொஃபஷனாக மாற்ற தெரியாத அளவுக்கு முட்டாளாக இருந்துகிட்ருக்கேன். அப்போது எனக்கு ப்ராப்பராக எடிட்டிங் கூட தெரியாதுங்க. ஜஸ்ட்டு இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நாலேஜ் மட்டும்தான் இருந்தது. என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தா எனக்கே சிரிப்பு வருதுங்க. ஏன்னா 2x ஸ்பீடு 3x ஸ்பீடுன்னு அவ்வளோ ஸ்பீடாக என்னோடய டைம் எஃபோர்ட் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ 400K 500K ஈவன் மில்லியன் வியூஸ் போன வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க, லிட்ரலாக என்ன பண்ணிகிட்ருக்கன்னு தான் தோணுது எனக்கு. என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்கங்க இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னு கூட தெரியாமல். உங்களுக்கும் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் பிடிக்கும்னா சொல்லுங்கள், இனி ரெகுலராக வீடியோஸ் போடலாம்.